அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சாண்ட்ராக்கு ஒன்றா இவர் வந்து நின்றுவாரு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தானே. ஆமா, ஆனா வெளிய போகும்போது என்ன சொன்னாங்க, சேர்ந்து விளையாட மாட்டோம்னு. ஆனா பிரஜின் வந்து இப்போ மிக்ஸ்டர் பிரஜின் அப்படின்னு பேர் இல்லை, சேர்ந்து வாங்கியிருக்காங்க. விளையாடாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க சேர்ந்து விளையாடல, சேர்ந்து அவங்க இந்த டீம்லேயும் விளையாடல, இது ஓகே குட்டுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் இப்போ இவங்க சொன்ன விஷயம் ஒன்று ப்ரூவ் ஆகுதுல்ல, என்னென்னா நான் சாண்ட்ரா மட்டும் பார்க்க முடியாது, பிரஜனையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு ப்ரோமோவில் வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சாண்ட்ராவுடைய பேர் வந்து அதிகமாக அடிபட்டுச்சு. சாண்ட்ரா அண்ட் திவ்யா அந்த குரூப்பிசம். அண்ட் நேத்து ஷோ முடியும் போது சாண்ட்ரா ஒன்று சொன்னாங்க, பிக் பாஸ் இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா அந்த கண்ணை வந்து மூடிக்கிங்க அடுத்த சீசன்ல. இது வந்து விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணணும், அதை சொல்றது உங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணணும். நீங்க ஒழுங்கா கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது எனக்கு புரியல. எஃப்ஜே சொன்னது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். நீங்க தானே கேப்டன், அவங்களை வாய மூட சொல்லுங்க. நீங்க கேப்டன் இல்லையா? அப்ப நீங்க கேப்டன் கேட்க தோணுமா தோணாதான்? கேப்டன் இருக்கும்போது இன்னும் நீ இன்னும் குறுக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே போய் காலில் விழுந்தாரு. அது தேவையில்லாது தான். பட் ஆனால் கடுப்பாயிட்டாரு. ஒருவேளை அவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேற வழி இல்லாமல் சரி என்ன காலில் விழுந்தா போதும் பாரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தாரு. பட் இதையுமே விஜய் இப்படி அட்ரஸ் பண்ணுவார் இன்னைக்கு. நாளைக்கு பண்ணது அது தேவையில்லாதது மாதிரி தான் இருந்தது. ஆமா, பட் சாண்ட்ரா வந்து பார்வதி கூட சேர்ந்து ரொம்ப எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது நடந்துகிட்டு இருக்கு.